வணக்கம் ஜாவாஸ்கிரிப்ட் சீரீஸில் ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்வியூஸில் கேட்கக்கூடிய ட்ரிக்கியான கொஷின்ஸ் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் வேர் லெட் கான்ஸ்ட் இடையில் இருக்கக்கூடிய ஸ்கோப் அப்படிங்கிற டிஃபரன்ஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் இன்டர்வியூவில் வெரி ஃபர்ஸ்ட் கொஷின் இதை பேஸ் பண்ணதாக தான் இருக்கும். இதை வச்சு தான் ஜாவாஸ்கிரிப்டினுடைய பேசிக்ஸை எவ்வளோ தூரம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கிறத ஜட்ஜ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். அப்போ ஸ்கோப்னா என்ன, அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன, இது ரிலேட்டடான கொஷின்ஸை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் விஜயானந்த், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். கோடிங் ரிலேட்டடான கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபைட் ஃபார்மெட்டில் சொல்லித்தரதா என்னுடைய வேலை. பொதுவாக ஜாவாஸ்கிரிப்டினுடைய ஃபங்க்ஷனுக்குள்ளே நிறைய பிளாக்ஸ் இருக்கும், ரைட்டுங்களா? அந்த இஃப் பிளாக் மாதிரியான நிறைய பிளாக்ஸ் வந்து நம்ம எழுதுவோம். நீங்கள் டிக்ளேர் பண்ணக்கூடிய வேரியபிள் அந்த என்டையர் ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் உங்களால் அப்டேட் பண்ணி அந்த அப்டேட்டை அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் ஃபங்க்ஷன் ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்த கோடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஒரு பிளாக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு டம்மியான ஒரு பிளாக் தான். இஃப் ட்ரூ அப்படிங்கிற ஒரு டம்மி பிளாக் ஓப்பன் பண்ணிட்டு நான் வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 20ன்னு நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் லைனில் 10ன்னு இருக்கிறது இந்த பிளாக்குக்குள்ளே வந்து 20ன்னு அப்டேட் ஆயிடுச்சா? இப்போ இந்த அப்டேட் எங்கே நடந்திருக்கு? இந்த பிளாக்குக்குள்ளே நடந்திருக்கு. இந்த பிளாக்குக்குள்ளே நடந்த அப்டேட்டை நீங்கள் இந்த பிளாக்குக்கு வெளியில் இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ரைட்டுங்களா? வெறும் console.log மட்டும் கிடையாது. அந்த x ஈக்குவல் டு 20யை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அக்சஸ் பண்ணி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கு பேர் ஃபங்க்ஷன் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. வேர் அப்படிங்கிற கீவேர்ட்லேருந்து வர்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஸ்கோப் தான். அதாவது நீங்கள் வேர் அப்படிங்கிற கீவேர்டில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு ஃபங்க்ஷன் ஸ்கோப். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஸோ வேர் இஸ் ஆல்வேஸ் ஃபங்க்ஷன் ஸ்கோப். இதே வேருக்கு பதிலாக நம்ம லெட் இல்லை கான்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்ட், இந்த வேருக்கு பதிலாக நான் வந்து லெட் அப்படிங்கிற கீவேர்ட், இங்கேயும் லெட் அப்படிங்கிற கீவேர்டு போடுறேன் அப்படின்னா லெட் அண்ட் கான்ஸ்ட்டை பிளாக் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஜாவா ஸ்கிரிப்டில் லெட்டும் கான்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்கோப் அப்படிங்கிற மீனிங்கில் இருக்கும். விச் மீன்ஸ் இங்கே நான் எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு போட்டிருக்கேன், இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு அப்டேட் பண்ணியிருக்கேன். பட் அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்குக்குள்ளே பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 20யை இந்த பிளாக்குக்கு வெளியில் நான் அக்சஸே பண்ண முடியாது. தட் இஸ் பிளாக் ஸ்கோப். ஸோ வேர் அப்படிங்கிறது ஆல்வேஸ் ஃபங்க்ஷன் ஸ்கோப், லெட்டும் கான்ஸ்ட்டும் அப்படிங்கிறது பிளாக் ஸ்கோப், ரைட்டுங்களா? ஸோ இது என்றைக்குமே மாறாது. இதுதான் ஆக்சுவல் டிஃபரன்ஸ் பிட்வீன் வேர், லெட்டு, கான்ஸ்ட் அப்படிங்க. இந்த மூணுக்கு இடையில இன்னும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்குது. ரீடிக்ளரேஷன் பேஸ் பண்ணி, ரீஅசைன்மெண்ட் பேஸ் பண்ணி மல்டிபிள் டிஃபரன்சஸ் இருக்குது. பட் மெயின் டிஃபரன்ஸ் இந்த ஸ்கோப் தான். ஸோ வேர் அப்படிங்கிறது ஆல்வேஸ் ஃபங்க்ஷன் ஸ்கோப், லெட் அண்ட் கான்ஸ்ட் அப்படிங்கிறது ஆல்வேஸ் பிளாக் ஸ்கோப். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடய நம்ம வந்து பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 10, எக்ஸ் ஈக்குவல் டு 20ன்னு வச்சிருக்கேன்னா, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10ங்கிறது இனிஷியல் வேல்யூ. ஒரு பிளாக்குக்குள்ளே எக்ஸை நான் 20ன்னு அப்டேட் பண்ணிட்டேன். பிளாக்குக்கு வெளியில் அதை நான் வந்து ஆக்சஸ் பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஆக்சஸ் பண்ணுறேன். இப்போ என்னுடைய அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 20ன்னு வந்திருக்கா, ரைட்? எக்ஸோட வேல்யூ 20 விச் மீன்ஸ் நியூ வேல்யூ. இப்போ நான் அப்டேட் பண்ண நியூ வேல்யூ வந்து எனக்கு வந்திருக்கு. ஏன்னா வேர் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஸ்கோப், ஃபங்க்ஷனுக்குள்ளே எங்கே வேணாலும் என்னால் அப்டேட் பண்ணிக்க முடியும். நான் சிம்பிளாக இந்த வேர் அப்படிங்கிறத நான் வந்து லெட் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஜஸ்ட் லெட்டுங்கிற கீவேர்டை மட்டும்தான் மாற்றுறேன், கோடில் எந்த சேஞ்சுமே பண்ணல. இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 10 அப்படிங்கிற அவுட்புட் தான் வந்திருக்கு. ஸோ வேர் யூஸ் பண்ணும்போது 20, லெட் யூஸ் பண்ணும்போது 10 அப்படிங்கிறது வந்திருக்கு. என்ன எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லெட் அப்படிங்கிறது பிளாக் ஸ்கோப்னு சொன்னேன். ஸோ இந்த 10 ஃபஸ்ட்டு இந்த பிளாக்குக்குள்ளே வரும், 20ங்கிறது அப்டேட் ஆகும். இது லெட்டாக இருக்கிறனால இந்த அப்டேட் இந்த பிளாக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ இந்த பிளாக்கை விட்டு வெளியில் வரும்போது ப்ரீவியஸாக என்ன வேல்யூ இருந்துச்சோ அந்த வேல்யூ தான் வருது. ஸோ அதனால தான் லெட்டுக்கு 10 அப்படிங்கிறது வருது. நீங்கள் கான்ஸ்ட் போட்டிங்கனாலும் சேம் ரிசல்ட் தான் உங்களுக்கு வரும். இப்போ நான் லெட்டுக்கு பதிலாக நான் வந்து கான்ஸ்ட்னு போட்டுக்கிறேன், இங்கேயும் கான்ஸ்ட்னு போட்டுக்கிறேன். இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னாலும் நம்மளுக்கு சேம் 10 அப்படிங்கிற இந்த அவுட்புட் தான் வந்திருக்கு. ஸோ வேர் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஸ்கோப், லெட் அண்ட் கான்ஸ்ட்ங்கிறது பிளாக் ஸ்கோப். இது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்லங்க, இந்த என்டையர் ஃபங்க்ஷன் தான் ஒரு பில்டிங்னு வச்சுக்கோங்க, ஒரு பில்டிங். இந்த பிளாக் அப்படிங்கிறது ஒரு ரூம், அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ரூம். இந்த மாதிரி மல்டிபிள் பிளாக்ஸ் இருக்குது, மல்டிபிள் ரூம்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறது நீங்கள், விச் மீன்ஸ் நீங்கள் தான் ஒரு வேரியபிள்.
ரைட்டுங்களா? நீங்கள் தான் ஒரு வேரியபிள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ரூம்குள்ளே போய் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் நீங்கள் வந்து மேக்கப் அப்ளை பண்ணிக்கிறீங்க, உங்கள் ஃபேஸுக்கு மேக்கப் அப்ளை பண்ணிக்கிறீங்க. அந்த ரூமை விட்டு வெளியில் வரும்போது சேம் மேக்கப்போடையே வர்றீங்க, அப்டேட்டோடையே வர்றீங்கன்னா அதுக்கு பேர் ஃபங்க்ஷன் ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ வேர் அப்படிங்கிறது இந்த கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும், ஃபங்க்ஷன் ஸ்கோப் கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். அதனால தான் இதுக்கு முன்னாடி நம்ம வேர் போடும்போது 20ங்கிற அவுட்புட் வந்துச்சு. இதே நீங்கள் வந்து லெட் இல்லை கான்ஸ்ட் இந்த கீவேர்டோட போகும்போது நீங்கள் இந்த ரூம்குள்ள என்டர் ஆகுறீங்க, மேக்கப் அப்ளை பண்ணுறீங்க, வெளியில் வரும்போது உள்ளே எப்படி போனீங்களோ அப்படியே தான் வெளியே வர போகிறீங்க. பிகாஸ் அந்த மேக்கப் அப்படிங்கிறது அந்த ரூம்குள்ளே மட்டும்தான் வேலிட், ரைட்டுங்களா? இந்த ரூம்குள்ளே மட்டும்தான் அந்த மேக்கப் வேலிட். ரூமை விட்டு வெளியில் வரும்போது ஆஸ் யூஸ்வல் நீங்கள் ப்ரீவியஸாக எப்படி உள்ளே போனீங்களோ அப்படி தான் வெளியில் வரீங்க. அதனால தான் இந்த கான்ஸ்டில் எக்ஸ் ஈக்குவல் டு 10ங்கிறது ஆக்சுவல் வேல்யூ, இந்த பிளாக்குங்கிற ரூம்குள்ளே வருது, அப்டேட் ஆகுது, மேக்கப் அப்ளை பண்ணுது. அந்த மேக்கப்ங்கிறது அந்த ரூம்குள்ளே மட்டும்தான் வேலிட், விச் இஸ் பிளாக் ஸ்கோப். ஸோ பிளாக்கை விட்டு வெளியில் வரும்போது ப்ரீவியஸ் வேல்யூ என்னவோ அதுதான் வருது. ஸோ இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஸ்கோப்புக்கும் பிளாக் ஸ்கோப்புக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்றைக்குமே மறக்காது. பட் இன்டர்வியூவில் இவ்வளோ ஈஸியாக எல்லாம் கேட்க மாட்டாங்க. இதே கொஷின் தான் கொஞ்சம் லென்த்தாக கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கேட்குறாங்கன்னு வைங்களேன், வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 10, லெட் y equal to 20, const z equal to 30 இப்படி கேட்குறாங்க. இந்த பிளாக்குக்குள்ளே மூணையுமே அப்டேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 100ன்னு வச்சுக்கோங்க, லெட் y ஈக்குவல் டு 200ன்னு வச்சுக்கோங்க, கான்ஸ்ட் z ஈக்குவல் டு 300ன்னு வச்சுக்கோங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே கன்சோல் பண்ணி பார்க்கலாம். கன்சோல் டாட் லாகில் இது வந்து இன்சைடு அப்படின்னு வைப்போம். இன்சைடு நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன், எக்ஸையும் ஒய்யையும் ஜட்டையும் நான் இன்சைடு பிரிண்ட் பண்ணுறேன், விச் மீன்ஸ் இந்த பிளாக்குக்குள்ள இன்சைட் பிளாக்னு வச்சுப்போம். நான் பிளாக்குக்குள்ள பிரிண்ட் பண்ணுறேன், அதே மாதிரி பிளாக்கு வெளியிலையும் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன், அவுட் சைடு பிளாக். அவுட் சைடு பிளாக்லையும் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நான் சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கேன்னா மூணு வேரியபிள், மூணு அப்டேட், அவ்வளோதான். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஒவ்வொன்றா ஒரு வேரியபிளாக சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 10 இந்த பிளாக்குக்குள்ளே போய் 100ன்னு மாறுது, பிளாக்குக்குள்ளே பிரிண்ட் ஆகும்போது 100ன்னு பிரிண்ட் ஆகுது, பிளாக்குக்கு வெளியில் வரும்போது வேர் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஸ்கோப். ஸோ எங்கே அப்டேட் நடந்தாலும் அது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ பிளாக்குக்கு வெளியிலையும் 100 அப்படிங்கிற அப்டேட்டட் வேல்யூ வருது. இது வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. இதே லெட் 20ன்னு இருக்குது, பிளாக்குக்குள்ளே வந்து 200ன்னு மாறுது, பிளாக்குக்கு உள்ளே பிரிண்ட் ஆகும்போது 200ன்னு பிரிண்ட் ஆகுது, பிளாக்கை விட்டு வெளியில் வரும்போது ப்ரீவியஸ் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவில் தான் வரும். பிகாஸ் அப்டேட்டுங்கிறது இந்த பிளாக்கோடைய முடிஞ்சிடும். பிளாக்குக்கு வெளியில் வரும்போது பழைய வேல்யூ 20ங்கிறது பிரிண்ட் ஆகும். கான்ஸ்ட் அதே மாதிரி தான், சேம் கான்ஸ்ட் பிளாக்குக்கு உள்ளே வருது, 300ன்னு அப்டேட் ஆகுது, இங்கே பிரிண்ட் ஆகும்போது 300ன்னு நியூ வேல்யூ பிரிண்ட் ஆகுது, பிளாக்குக்கு வெளியில் வருது, பிளாக் ஸ்கோப். ஸோ பழைய வேல்யூ தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ லேட்டஸ்ட் வேல்யூ என்ன, 30. ஸோ பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் உங்களுடைய அவுட்புட்டாக இருக்கும். ஸோ 100, 200, 300, 100, 20, 30 இதுதான் நம்ம அவுட்புட்டாக இருக்கும். நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஸோ கோடை ரன் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 100, 200, 300ங்கிறது இன்சைடு பிளாக்ல வந்துருச்சு, 100, 20, 30 அப்படிங்கிறது அவுட் சைட் பிளாக்ல வந்துருச்சு. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் ஸ்கோப்புக்கும் பிளாக் ஸ்கோப்புக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ். உங்கள் இன்டர்வியூவில் இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான். நிறைய வேரியபிள் இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் பெரிய கொஷின்மா இருக்கும். இது சிம்பிளான கொஷின் தான். ஸோ இப்படி கேட்கலாம், இல்லைன்னா ரொம்ப சிம்பிளாக சிங்கிள் லைன்லேயே முடிப்பாங்க. அதாவது டிக்ளரேஷனையே பிளாக்குக்குள்ளே தான் வைப்பாங்க. இஃப் ட்ரூ வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 10, நான் பிளாக்குக்கு வெளியில் அதை நான் வந்து ஆக்சஸ் பண்ணுறேன், ரைட்டுங்களா? இப்போ இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்? சிம்பிளாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிட்டு ஆக்சஸ் பண்ணோம். பட் இந்த கோடில் டிக்ளரேஷனே பார்த்தீங்கன்னா பிளாக்குக்குள்ளே தான் டிக்ளேர் பண்ணிட்டு நான் வெளியே ஆக்சஸ் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே வந்து வேர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வேருங்கிறது ஃபங்க்ஷன் ஸ்கோப், எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 10ங்கிறத நான் ஒரு பிளாக்குக்குள்ளே கொடுத்துட்டு பிளாக்குக்கு வெளியிலையும் நான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஆக்சஸ் பண்ணால் எனக்கு அவுட்புட் வந்து 10 அப்படிங்கிற அவுட்புட் வந்துருச்சு.
இதே நான் வந்து லெட் அப்படின்னு போடுறேன், லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 10. லெட்டுங்கிறது பிளாக் ஸ்கோப். என்றைக்குமே லெட்டு வேறு லெட்டு கான்ஸ்ட் இதோட ஸ்கோப் வந்து அப்டேட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, அக்சஸ் பண்ணுறதுக்கும் தான். ரைட்டுங்களா? ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் அப்டேட்டு தான் வெளியில் வராமல் இருந்துச்சு. இப்போது இங்கே நான் டிக்ளேர் பண்ணுறேன் எக்ஸ் ஈக்குவல் டு 10 நான் இங்கே இனிஷியலைஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுறேன். இதையும் நீங்கள் வந்து வெளியில் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு இந்த பிளாக்குக்குள்ளே போடுறது இந்த பிளாக்குக்குள்ளே மட்டும்தான், பிளாக்குக்கு வெளியில் வரவே வராது. இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட்டே எதுவும் வராது. அதுக்கு பதிலாக ஒரு எரர் வருது, ரெஃபரன்ஸ் எரர், எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டுங்கிற ஒரு எரர் வருது. விச் மீன்ஸ் இங்கே என்ன நடக்குதுன்னா, லெட் அப்படிங்கிறது பிளாக் ஸ்கோப். ஸோ பிளாக் ஸ்கோப்னா இந்த பிளாக்கை விட்டு வெளியில் என்னால் அக்சஸ் பண்ணிக்க முடியாது. பட் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸை பிளாக்குக்கு வெளியில் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் பார்க்குது என்னால் எக்ஸை அந்த பிளாக்குக்கு வெளியில் அக்சஸ் பண்ண முடியல. ஸோ ஐ எம் த்ரோயிங் அன் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வந்து த்ரோ பண்ணிக்குது. கான்ஸ்டன்ட் போட்டிங்கனாலும் இதே சேம் எரர் தான் வரும்.